திமுக எம்பி திருச்சி சிவா நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரியோட மறைவு அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்றத தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் முன்வைத்துட்டு வராங்க. உங்களுடைய அவருடனான உங்களுடைய பார்வை சார். அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத என்பதை விட நம்ப முடியாத ஒன்றாக இருக்கின்றது. நான் நேற்றைக்கு டெல்லியில் இருந்தேன். மருத்துவமனையில் அவரை பார்க்கலாம் என்று நான் முயற்சித்த போது யாரையும் அனுமதிப்பதில்லை என்ற தகவல் கிடைத்தது. பின்னர் என்னிடம் வேறு தொலைக்காட்சி நண்பர்கள் கேட்டபோது கூட இல்ல, அவர் நலம் பெற்று திரும்புவார் என்று தான் நான் குறிப்பிட்டேன். அதாவது அவருடைய இழப்பு என்பது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு, பொது உடைமை இயக்கத்திற்கு என்பதையெல்லாம் கடந்த இந்திய அரசியல் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இவரை போன்ற சிந்தனையாளர்கள், பொதுநலவாதிகள், திறமை உள்ளவர்கள், தொலைநோக்கு பார்வையுடையவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து. நான் அவரோடு நெருக்கமாக பழகியவர்களில் நானும் ஒருவன். கடந்த மாதம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுக்காக என் வீட்டில் ஒரு விருந்து கொடுத்த போது அவர் வந்து கலந்து கொண்டார். அப்போது கூட எதிர்பார்க்கவில்லை, ஆனால் கொஞ்சம் தளர்வாக இருந்தார். அவருடைய வீட்டில் ஒரு சோக நிகழ்ச்சி நடந்தது. அவருடைய மகனுக்கு அவர் இறந்த காரணத்தால் இடையில அதற்கு பின்னால் அவர் ரொம்பவும் சோர்வுற்றவராகத்தான் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்படி ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அவருடைய குறுக்கீடுகள் என்பதும் உரைகள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அவர் பேசுகிறார் என்றால் உன்னிப்பாக கேட்பார்கள். காரணம், அதில் கருத்துக்கள் இருக்கும், வீணான சொற்கள் இருக்காது. அரசாங்கத்தை விமர்சிப்பதில் ரொம்பவும் அழுத்தமாக, ஆதாரபூர்வமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். ஒரு முக்கிய நிகழ்ச்சி எனக்கு நினைவு இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப பலரிடம் சொல்வது, பலர் மறந்திருக்கக்கூடிய ஒன்று. மாநிலங்களவை வரலாற்றில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை நீக்குகின்ற இம்பீச்மெண்ட் மோஷன் என்பதை முதலாக ஒரு முறைதான் வந்தது. அதை முன்மொழிந்ததை சீதாராம் யெச்சூரி தான். அது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. அந்த ஒரு விவாதத்தில் நான் கூட பங்கேற்று உரையாற்றி இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். கழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்களோடு, அடுத்து தளபதி அவர்களோடெல்லாம் இன்னமும் நல்ல இணக்கமான உறவு. அடிக்கடி பேசுவார், என் வீட்டுக்கு வருவார். நாங்கள் மாலை நேரங்களில் உட்கார்ந்து தேநீர் அறிந்து கொண்டு பல அரசியல்கள் பேசியிருக்கிறோம். நட்பு ரீதியாக தொலைபேசியில உரையாடுவது வழக்கம். எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் உடனே வருவார். அவ்வளவு நேசமுடையவராக எனக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் அவருடைய பங்களிப்பு என்பது, அவர் பத்திரிகைகளில் எழுதுகிற தலையங்கமாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக ஒரு பொது இடங்களில் பேசுகிற போது அவர் எடுத்து வைக்கிற வாதங்களாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து இது மாதிரி இன்னொருவர் என்பது எப்போதுமே கிடையாது. ஒரு இடத்திற்கு இன்னொருவர் வரலாமே தவிர அவர்களைப் போல என்று சொல்ல முடியாது. அது மாதிரி ஒப்பிடக்கூடியவர்களில் ஒருவராக திரு சீதாராம் யெச்சூரி தனிப்பெரும் திறமைகளோடும் தன்மைகளோடும் எல்லாவற்றோடும் இருந்தவர் திடீரென்று இப்படி மறைந்திருப்பது ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பாக இருக்கிறது. நான் அவசரமாக கோவையில் ஒரு கழக நிகழ்ச்சிக்காக இன்று திருமணம் இல்லாவிட்டால் நான் அங்குதான் இருந்திருப்பேன். ஓடோடி சென்று பார்த்திருப்பேன். எனக்கு நீங்கள் எல்லாம் சொல்லுகிற போது கூட நம்ப முடியவில்லை. காரணம், அவர் இப்படி நம்மை விட்டு பிரிந்து செல்வார் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. காரணம், ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்து என் வீட்டில் உட்கார்ந்து பேசிவிட்டு சிற்றுண்டியெல்லாம் இருந்து விட்டு சென்றவர். சார், சீதாராம் யெச்சூரிக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்குமான அந்த நட்பு அப்படின்றது எப்படிப்பட்டதா இருந்தது? தமிழ்நாட்டோட நலனுக்கு எந்த வகையிலெல்லாம் சீதாராம் யெச்சூரி உறுதுணையா இருந்திருந்தார்? என்னிடம் தலைவர் கலைஞர் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார், இவரை போன்றவர்களோடு உன் போன்றோர் நெருக்கமான பழக்கத்தை, நட்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சில குறிப்பிட்ட பேரை சொல்லி இவர்களோடு நெருங்கி பழகலாம், இப்படிப்பட்டவர்களோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடாது என்பதெல்லாம் பல நேரங்களில் சொல்லுவார்கள். அதனுடைய காரணங்கள் என்னவென்றால், இவர் இயக்கத்திற்கு அதாவது இடதுசாரி கொள்கையுடையவர்கள் தான் எல்லோருமே அப்படித்தான். திமுக அப்படித்தான், அவர்கள் பெயரிலேயே அப்படித்தான். அதற்கும் அப்பாற்பட்டு திரு யெச்சூரி அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நெருக்கமாக பழக சொன்னது என்பது நம்பிக்கைக்குரிய ஒரு தோழமை கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில். நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன், தலைவர் கலைஞரிடம் பல நேரங்களில் எனக்கு அவருக்கும் உள்ள நேசம், நாங்கள் பேசிக்கொண்ட பல செய்திகளை பகிர்ந்து கொள்கிற போது, ரொம்ப திறமையான ஆள் அவர், ரொம்ப அறிவுள்ளவர், அவர்கிட்ட நீங்க மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அந்த அளவுக்கு அரசியல் நிகழ்வுகளை வந்தெல்லாம் தலைவரோட அவர் கலந்து பேசுவார். தலைவரும் அவரிடம் ரொம்ப மானசீகமாக மனம் விட்டு, அதாவது அவரிடம் பேசுகிற போது இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை கடந்து ஒரு நேச உணர்வு கலைஞரிடம் இருக்கும் யெச்சூரி அவரிடம் பேசுகிற போது. அதே மாதிரி இன்றைய முதல்வர் தளபதி அவர்களும் அவர் பேசுகிறார் என்றால் ரொம்ப முகம் முழுக்க மலர்ந்த சிரிப்போடு தான் பேசுவார். அப்படி ஒரு அவர்களுக்குள் இருந்த நெருக்கம் என்னை பொறுத்தவரை ரொம்ப இனிமையாக நான் அவரை பேர் சொல்லி அழைப்பது, அவர் என்ன அழைப்பது என்று அந்த அளவிற்கு இருந்தவர். என்னுடைய நூல் ஒன்றுக்கு அணிந்துரை தருவதாக சொல்லியிருந்தார். இடையில் அவருடைய பல்வேறு சொந்த நிகழ்வுகள் காரணமாக தள்ளிக்கொண்டே போனது. இப்போது அது கனவாக மட்டுமே போய்விட்டது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருச்சி சிவா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.